ஸோ 51ல ஜக்குக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லையா? அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சசி அட்மிட் பண்ணியிருக்காரு. அட்மிட் பண்ணிட்டு 25K தான் என்கிட்ட இருக்கு. நான் பே பண்ணுறேன். மிச்சத்தை அவங்க அப்பா வந்து பே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ரிசப்ஷனில் அப்படிலாம் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் எஸ்எஸோட சன் அப்படின்னோடனே அவங்களும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு, சரி ஓகே அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி 25K மட்டும் வாங்கிக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வந்து காரில் போயிட்டுருக்காரு கிரிஜா வீட்டுக்கு. அவர் ஃபஸ்ட்டு மலருக்கு கால் பண்ணிவிட்டு ஆடிட்டர் விஷயமா ஒருத்தரை பார்க்க போகிறேன், நீ சாப்பிட்டு படுத்துருமா அப்படிங்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. அந்த டைமில் எஸ்எஸ்க்கு திருப்பி கால் வருது சசி கிட்ட இருந்து. நான் வந்து சசி அங்கிள், நான் என் ஜக்குவோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எஸ்எஸ் செம்ம டென்ஷனாக வண்டி ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து அப்போ ஜக்கு தேடி டென்ஷனாக வராரு. அந்த டைமில் வந்து சசி மீட் பண்ணிவிட்டு அங்கிள் மிச்சம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னோடனே கார்டு கையில் கொடுக்குறாரு. ஜக்கு எங்கன்ட்டு போகிறாரு. போயிட்டு பயங்கரமாக அழுறாரு ஜக்குவை பார்த்துட்டு. அந்த டைமில் கிரிஜா வந்து எஸ்எஸ்க்கு கால் பண்ணுறாங்க. வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அங்கே பார்த்தா ஜக்குவுக்கு தலையில் கெட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சுருக்கதை பார்த்துட்டு அப்படி அழுறாரு. அப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு, இப்போதைக்கு அவுட் ஆஃப் டேஞ்சர் தான், ஆனால் நாளைக்கு காலையில் சிடி ஸ்கேன் பார்த்தா தான் எத்தனை இன்ஜுரிஸ், ஃப்ராக்சர் எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எஸ்எஸ் வந்து பக்கத்துலேயே இருக்காரு, ஜக்குக்கிட்டே இருக்காரு, அழுதுகிட்டே இருக்காரு. செம்மையான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. இங்கே இவர் ஃபோனை கட் பண்ணதுனால கிரிஜா அப்படியே படுத்தே இருக்காங்க. அப்போ மது வந்துட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. கிரிஜா வரல. உடனே மது ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக திட்டுறாங்க. அவர் என்ன அவனை அவாய்ட் பண்ணுறாரு. அன்னைக்கு இப்படி சொன்னார், இன்றைக்கி நான் எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறாரு. அவர் ஒன்று அவாய்ட் பண்ணுறாருன்னு உனக்கு புரியலையா? இனிமேல் தயவு செஞ்சு அவருக்கு கால் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எஸ்எஸ் திட்டுறாங்க. கிரிஜாவும் வந்து நீ தயவு செஞ்சு கொஞ்சம் போறியா, எனக்கு தலைவலிக்குது, நான் தூங்குறேன், நாளைக்கு காலையில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்எஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணுறாரு. ஜெயஸ்ரீக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜக்குக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நேராக ஜெயஸ்ரீ கீழே வராங்க. அங்கே ஹர்னி மீரா உட்காந்துருக்காங்க. அம்மா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நம்ம 2 பேர் போகலாம், மீரா மட்டும் இங்கே இருக்கட்டும், இல்லைனா அம்மாவுக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கரெக்டாக வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னே, இவளுக்கு வயிற்று வலி, எனக்கு தலைவலி, டேப்லெட் வாங்க போகிறோன்னு எப்படியோ சொல்லி சமாளித்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ நைட்டு பூரா பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்எஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டே அந்த விண்டோ வழி ஜக்குவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கிரிஜா வந்து எஸ்எஸ்க்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியாக கிரிஜா வந்து எஸ்எஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து எஸ்எஸ் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஜக்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்னொன்னே உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை இல்லைங்க, பயப்பட வேண்டாம்ல அப்படின்னே, இல்லை நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜக்குவை பார்க்குறதுக்கு ஜெய்ஷு, ஹர்னி எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த என்னாச்சுன்னு கேட்கும்போது, சசி எனக்குமே தெரியாதுக்கா, போலீஸ் எனக்கு கால் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணேன், நான் நேராக அட்மிட் பண்ணிவிட்டு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் வந்து மலருக்கு கால் பண்ணுறாரு. மலருக்கு கால் பண்ணி நீ சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா அப்படின்லாம் கொஞ்சம் பொறுமையாக பேசிட்டு, இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன், பதட்டப்படாத, நம்ம ஜக்கு வந்து பைக்லேருந்து ஜஸ்ட்டு கீழே விழுந்துட்டான், ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் உட்காந்துட்டு வர சொல்லியிருக்காங்க, நீ சாப்பிட்டு தூங்கு, ஹரிணி, ஜெய்ஷு எல்லாருமே இங்கே தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்க பயங்கரமாக அழுறாங்க. உடனே இதுக்கு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ பதட்டப்படாதுன்னு சொன்னேன்லம்மா, ஜஸ்ட் பைக்லேருந்து கீழே விழுந்துட்டா, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மலரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் திரும்பியும் பயங்கரமாக அழுறாரு. இப்போ காலையில் ஜக்கு கண்முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஹரிணி, ஜெஷும் ஓடி போய் அப்பா ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஷோல்டரில் கை வைக்கிறாரு. வச்ச உடனே ஜக்கு வந்துட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகிட்டு டாக்டரை கூப்பிடுங்க, நர்ஸை கூப்பிடுங்க, அவன் வலிக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு. இதெல்லாமே பார்த்துட்டு ஜெயஸ்ரீ ரொம்ப இமோஷனல் ஆகுறாங்க. உடனே அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துறாங்க. அவனுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்கள் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ ஜக்கு இந்த மாதிரி இன்னொரு லாரி இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஐயோ பார்த்து ஓட்டக்கூடாதா ஜக்கு அப்படின்னு சொல்லி ஹனி, ஜெய்ஷு சொல்கிறாங்க. இப்போ ஜெய்ஷு சொல்கிறாங்க, நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், ஹரிணிக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, அவள் கிளம்பட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹரிணி போகிறாங்க. ஜெய்ஷு அப்பாவும் மட்டும் ஜக்குக்கு துணைக்கி இருக்கிறாங்க. இப்போ சசி வந்து ஜக்கு அட்மிட் ஆகிருக்கிறத மதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே மது ஃபோன் பண்ணிவிட்டு என்னாச்சு, எங்கே இருக்கான் அப்படின்னு, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாரு. உடனே அப்படியா, சரி நான் உடனே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி மது சொல்கிறாங்க. இங்கே பொன்மலர் வந்து ஜக்குவை பார்க்க வந்திருக்காங்க. அழுதுகிட்டே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜெயஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, அழாதம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்காங்க. அழக்கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. போலீஸ் வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மலரும் ஜெயஸ்ரீயும் வெளியில் போகிறாங்க. இப்போ போலீஸ் என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவர் லாரி இடிச்சிருச்சு, நாங்கள் டிராஃபிக்காக இருந்துச்சு அது இதுன்னு கேட்குறாங்க. எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஜக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டர்கிட்ட அந்த அடியால் வந்து சொல்கிறாரு, அவனுக்கு ஏதோ நல்ல நேரம் போல இருக்குது, கரெக்டாக பொழைச்சிட்டான், இடிக்கலான்னு போகிறப்ப சைடு ரோட்டில் போயிட்டான், இல்லைன்னா வந்து அவன் பொழைச்சிருப்பான் அப்படின்னோடனே, என்கிட்ட ஒருத்தன் பேசினானா அவனுக்கு தலையே இருக்கக்கூடாது, நீ அண்ணனா அவனை தப்பிக்க விட்டுட்டு வந்து என்கிட்டே பேசுகிற, உனக்கு அதுக்கு கூட துப்பு இல்லாமல் நீ கோட்டை விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக திட்டுறாரு. திட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆடிட்டர் வந்து மதிக்கு கால் பண்ணுறாரு. மதிக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ்எஸ் பையனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு அப்படின்னோடனே மதியம் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி
சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு அப்படி யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறத பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, ஆடிட்டர் தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு. இந்த அடியாள் கிட்ட சொல்கிறாரு, இனிமே நான் சொன்ன வேலையை ஒழுங்காக நீ முடிக்கலைன்னா ஒன்றை முடிக்க இன்னொருத்தன் வருவா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக சொல்லி முடிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.